வட இந்தியாவின் உயிர் நாடியாக இருக்கும் ஆரவழி மலைத்தொடர் இன்று மனித பேராசையால் மெல்ல மெல்ல அழிக்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவில் ஆரவழி மலைத்தொடர் என்றால் என்ன, ஏன் இது முக்கியம், எப்படி இது அழிகிறது, அழிந்தால் நமக்கு என்ன விளைவுகள் எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். அரவல்லி மலைத்தொடர் சர்ச்சை என்பது சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய வரையறையை சுற்றியே உள்ளது. இந்த வரையறை மலைத்தொடரின் பெரும்பகுதியிலிருந்து சட்டப்பூர்வமான பாதுகாப்பை நீக்குகிறது. இது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சையின் பின்னணி புதிய வரையறை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் குழு பரிந்துரைத்தபடி கடல் மட்டத்திலிருந்து 100 மீட்டருக்கு மேல் உயரமாக இருக்கும் நிலப்பகுதிகள் மற்றும் அவற்றின் சரிவுகள் மட்டுமே அரவல்லி மலைகள் எனக் கருதப்படும் என்று உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. பாதுகாப்பு நீக்கம். இந்த குறுகிய வரையறையால் அரவல்லி மலைத்தொடரின் சுமார் 90% பகுதிகள் சட்டப்பூர்வ பாதுகாப்பு வலயத்திலிருந்து வெளியேறும் அபாயம் உள்ளது. முக்கிய காரணம், பல்வேறு மாநிலங்கள் வெவ்வேறு வரையறைகளை பயன்படுத்தியதால் சட்டவிரோத சுரங்கம் மற்றும் கட்டுமான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதற்கு ஒரு சீரான வரையறையை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் நிபுணர்கள் பின்வரும் காரணங்களுக்காக இந்த முடிவை கடுமையாக எதிர்க்கின்றனர். சுரங்கம் மற்றும் கட்டுமானம். பாதுகாப்பு இல்லாத பகுதிகளில் பரவலான சுரங்கம் மற்றும் கட்டுமான பணிகள் நடைபெற வாய்ப்புள்ளது. பாலைவனமாதல். அரவல்லி மலைகள் தார் பாலைவனம் கிழக்கே பரவாமல் தடுக்கும் ஒரு இயற்கையான தடையாக செயல்படுகின்றன. மலைத்தொடரின் தொடர்ச்சி சேதமடைந்தால் பாலைவனம் டெல்லி மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வேகமாக பரவக்கூடும். நீராதாரங்கள். இந்த மலைகள் நிலத்தடி நீர் செறிவூட்டலுக்கு முக்கியமானவை. அவற்றின் அழிவு நீர் பற்றாக்குறையை தீவிரப்படுத்தும். காலநிலை கட்டுப்பாடு. அரவல்லிகள் காற்றின் வேகத்தை சீராக்கி தட்பவெப்பநிலையை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. பாதுகாப்பு நீக்கப்படுவது உள்ளூர் காலநிலை மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். சுருக்கமாக, புதிய வரையறை இந்தியாவின் மிகப் பழமையான மலைத்தொடர்களில் ஒன்றின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடுவதாகவும் வருங்கால சந்ததியினருக்கு கடுமையான சுற்றுச்சூழல் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் விமர்சிக்கப்படுகிறது.